பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு கூறினார். இறையாட்சி அருகில் உள்ளது. இயேசுவின் முதல் பிரசங்கமே தேவனுடைய ஆட்சி நமக்கு அருகில் வந்துவிட்டது என்பதை சொல்லி அதை நாம் நாட வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய அரசை முதன்மையாக நம் வாழ்வில் விரும்பினால் நாம் எதிர்பார்க்கிற, நினைத்து பார்க்க கூட முடியாத எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறலாம் என்று இயேசு கூறியிருக்கிறார். மத்தேயு 6:33 வாசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எசாயா தீர்க்கதரிசி இன்னும் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம் வாழ்வில் சில காரியங்களை மாற்றுகிற போது தேவனுடைய கிருபையும் மன்னிப்பும் நிறைவாய் நமக்கு கடந்து வரும் என்று. எசாயா 55:6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அருகில் இருக்கும் போதே அவரை நோக்கி ஜெபியுங்கள். தீயவர்கள் தம் வழிமுறைகளையும் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனென்றால் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என்று சொல்கிறார். இந்த மறை உண்மையை புரிந்து கொள்வோம், தேவனுடைய அரசை நாடுவோம், ஆசீர்வாதமாயிருப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, உன் மகன் மூலமாக இறை ஆட்சியை எங்களுக்கு அருகில் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமாவியானவர்தாமே அதை நாங்கள் அடையவும் அனுபவிக்கவும் அதிலே நிலைத்திருக்கவும் செய்வாராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.